வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் உங்கள் சிந்தனையையும் வாழ்க்கையையும் மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. உண்மையிலேயே சீக்கிரமா பணக்காரராகி நாம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழறதுக்கு சரியான வழி என்னன்னு எப்போதாவது யோசிச்சு இருக்கீங்களா? அப்படி யோசிச்சு இருந்தீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்காகத்தான். தி மில்லியனர் ஃபாஸ்ட்லேன், த மில்லியனர் ஃபாஸ்ட்லேன் என்ற இந்த புத்தகம் எப்படி நீங்க விரைவாக நிதி சுதந்திரத்தையும் வெற்றியையும் அடையலாம்னு தெளிவா சொல்லுது. வாழ்க்கையே ஓய்வு பெற்ற பிறகுதான் வாழணுங்கிறது இல்லை, நாம் இளமையாக இருக்கும்போதே நம் இஷ்டப்படி வாழறதுதான் உண்மையான சந்தோஷம்னு அது விளக்குது. வேகமான வெற்றி சாத்தியமா? ஒரு 22 வயசு பையன் எப்படி ஒரு லிமோசின் கார் வாங்கினான், அல்லது ஒருத்தர் 30 வயசுல ஓய்வு பெற்று ஒரு வசதியான அசாதாரணமான வாழ்க்கையை எப்படி வாழறாருன்னு எப்போதாவது நீங்க ஆச்சரியப்பட்டதுண்டா? இது உண்மையிலேயே சாத்தியமா? ஆம், இது முற்றிலும் சாத்தியமே. பொதுவா மக்கள் 60 அல்லது 65 வயசுலதான் ஓய்வு பெறுவாங்க. ஆனா நீங்க இந்த நம்பிக்கையை மாத்த முடியும். நீங்களும் இளமையிலேயே கோடீஸ்வரர் ஆகலாம். மக்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு நாள் பணக்காரர் ஆகிடுவோம்னு நினைச்சு தங்கள் கனவுக்காக வாழ்க்கையும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த வலையில சிக்காமல் இருக்கலாம். இளம் வயதிலேயே உங்களது ஆசைகளை நிறைவேற்றி கவலைகள் இல்லாம உங்க பிள்ளைகள் வளர்வதை பார்த்து உலகைச் சுற்றி பயணம் செய்து எல்லாவற்றுக்கும் மேல உங்க நிபந்தனைகளின்படி வாழ முடியும். பணத்தை பற்றிய தவறான கருத்துகள், பணத்தை பத்தி நமக்குள்ள இருக்கிற சில தவறான புரிதல்கள் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கின்றன. இந்த புத்தகத்தை படிச்ச பிறகு நீங்க உழைச்சுட்டு உங்க வாழ்க்கையின் முடிவில் பணக்காரர் ஆனாலும் அந்த செல்வத்தை அனுபவிக்கும் சந்தோஷம் குறைஞ்சு போகும்னு புரிஞ்சுப்பீங்க. பணம் மற்றும் ஆடம்பரங்கள் எல்லாமே நாம் இளமையா இருக்கும்போதுதான் அனுபவிக்கிறதுக்கு. இந்த புத்தகத்துல 3 வகையான வியூகங்களை பத்தி பேசப்படுது. அதுல ஃபாஸ்ட் லேன் வியூகம் மட்டும்தான் உங்களை வெற்றியையும் செல்வத்தையும் நோக்கி வேகமாக அழைத்து செல்லும் பாதை. உண்மையான பணம் இலக்கை அடைவதால் மட்டும் கிடைப்பதில்லை, சரியான பாதையில் பயணம் செய்வதால் கிடைக்கிறது. எல்லாவற்றிலும் பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பயணத்தின் மூலம் நீங்க உண்மையான செல்வம் என்பது வெறும் விலையுயர்ந்த பொருட்கள் இல்ல, அது நல்ல ஆரோக்கியம், குடும்பம் மற்றும் சுதந்திரமான வாழ்க்கைக்குள்ளே ஒளிஞ்சு இருக்குன்னு கத்துக்கலாம். அதனால நீங்க இளம் வயதிலேயே பணக்காரராகணும்னு கனவு கண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரா இருந்தா இந்த பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1, மிகப்பெரிய ஏமாற்றம், தி கிரேட் டிசெப்ஷன். முதல் அத்தியாயத்தோட பேரு தி கிரேட் டிசெப்ஷன், தி கிரேட் டிசெப்ஷன். பல நூற்றாண்டுகளா பணக்காரர் ஆகுறதுக்கு சரியான வழி என்னன்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு நல்ல வேலை, பணத்தை சேமிக்கிறது, தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செய்வதுதான். இதை நீங்க தொடர்ந்து செஞ்சா ஒரு நாள் நீங்க பணக்காரர் ஆகிடுவீங்கன்னு நம்ப வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில 25 முதல் 30 வரை வருஷங்கள் நீங்க அறியாமலேயே ஓடி போயிடும். யோசிச்சு பாருங்க, நீங்க வயசான பிறகு பணம் வச்சிருக்கிறதுக்காக வாழ்க்கையும் ஒரு கழுதை மாதிரி உழைக்கிறது சரியா? ஆனா அந்த நேரத்துக்குள்ள உங்க இளமை போயிடும். அப்புறம் வயதான காலத்துல அந்த பணத்தை வெச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கங்கிற கேள்வி எழும். இந்த மாதிரி வாழறதுனால நீங்க இளமையை மட்டும் இல்லாம உங்க விலைமதிப்பற்ற நேரம், ஆரோக்கியம் மற்றும் மிக முக்கியமா உங்க சுதந்திரத்தையும் இழந்துடறீங்க. இது சமுதாயம் நம்ம உண்மைன்னு நம்ப வைக்கிற ஒரு பெரிய ஏமாற்று வேலை. வயதான காலத்துல வரும் வருத்தம். சிக்காகோல ஒரு முதலீட்டு வங்கியாளர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர், தான் ஃபாஸ்ட்லேன் ஃபோரம் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்துகிட்டார். அவருக்கு 23 வயசா இருந்தப்போ நல்ல சம்பளம் மற்றும் கூடுதல் கமிஷன் பணத்தோட ஒரு நல்ல வேலை கிடைச்சது. ஒரு நாள் அவர் ஒரு 52 வயசானவரை சந்திச்சாரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் வங்கியாளரின் வாழ்க்கையே மாத்திடுச்சு. உங்களால் ஒரு சொகுசு காரை வாங்க முடியற வரைக்கும் அதை நீங்க உண்மையிலேயே அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு வயசாக உங்க ஆரோக்கியம் குறையும், உங்க ஆசைகள் குறையும். பணத்தை சேமிக்கும் இந்த போட்டியில நாம நம் வாழ்க்கையின் சிறந்த ஆண்டுகளை, நம் இளமையை இழந்துடறோம். இந்த உண்மை நமக்கு புரியும் போது ரொம்ப தாமதமாகிடுது. இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. வேலை, சேமிப்பு மற்றும் முதலீடுங்கிற பாரம்பரிய சிந்தனைகளை பின்பற்றிட்டே இருந்தா நீங்களும் 50 முதல் 60 வரை வயசுல உண்மையான வாழ்க்கை இளமையில் முழுசா வாழறதுதான் என்று உணர்ந்துக்கலாம். அத்தியாயம் 2, செல்வத்திற்கான சாலை பயணம், தி ரோட் ட்ரிப் டு வெல்த். நம்மில் பெரும்பாலானோருக்கு பணத்தை பற்றி சரியாக தெரிவதில்லை. பணம் ஒரு திடீர் நிகழ்வுன்னு அடிக்கடி நினைக்கிறோம். அது ஒரு லாட்டரி ஜெயிக்கிறது மாதிரியோ அல்லது ஒரு பெரிய ஒப்பந்தத்தை முடிக்கிறது மாதிரியோ திடீர்னு நடக்கும்னு. ஆனா உண்மை என்னன்னா, பணம் ஒரு செயல்முறை, ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்துல இலக்கை மட்டும் குறிக்கோளா வச்சிருந்தா போதாது, பயணத்தையும் அனுபவிக்கிறது முக்கியம். உங்க இலக்கு உங்களோட கனவு, ஆனா அங்க போறதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிற பாதைதான் உண்மையான பயணம்.
இந்த பயணத்தை புரிஞ்சுக்க நமக்கு 3 விஷயங்கள் தேவை. உங்க கார், வீக்கிள், நீங்க தான். நீங்க எந்த திசையில போகணும்னு முடிவு செய்றீங்க. உங்க பாதை, ரோட் மேப், உங்க இலக்கை அடைய நீங்க தேர்ந்தெடுக்கிற வழி. உங்க வேகம், ஸ்பீட், உங்க கனவுகளை நிறைவேற்ற நீங்க எவ்வளவு வேகமாகவும் விடாமுயற்சியுடனும் போறீங்க. ஆசிரியர் எம்.ஜே.டி. மார்க்கோ, எம்.ஜே. டிமார்கோ, தன்னோட நண்பர்களுடன் சிக்காகோல இருந்து சவுத் புளோரிடாவுக்கு ஒரு சாலை பயணத்தை, ரோட் ட்ரிப் ஆரம்பிச்ச கதையை பகிர்ந்துகிட்டார். இலக்கை மட்டும் யோசித்து பயணத்துக்கு தயாராகாததால் பெட்ரோல், இன்ஜின் நிலை, சாலை படம் இல்லாமை வழியில கார் பழுதாகி மாட்டிக்கிட்டாங்க. இது நம்ம வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் பொருந்தும். நாம நம்முடைய கனவு நிகழ்வுல மட்டும் கவனம் செலுத்தி பயணத்தை புறக்கணிச்சா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனா நாம நம்ம பயணத்தை நல்லா திட்டமிட்டு அதுல கவனம் செலுத்தினா இலக்கை அடையறது எளிதாகிறது மட்டுமல்லாம சந்தோஷமாகவும் இருக்கும். அத்தியாயம் 3, நடைபாதை வரைபடம். த சைட்வாக் ரோட் மேப். சைட்வாக் ரோட் மேப். சைட்வாக் ரோட் மேப், அதாவது நடைபாதை வரைபடம் என்பது மக்களை நிதி போராட்டத்திற்கும் வறுமைக்கும் இட்டு செல்லும் பாதை. இந்த வழியை பின்பற்றுபவர்களை எம்.ஜே. சைட்வாக்கர்ஸ், சைட்வாக்கர்ஸ் என்று அழைக்கிறார். இவங்க கிட்ட எந்த நிதி திட்டமும் இருக்காது. இவங்க வருமானத்துல பெரும்பாலான பகுதி தினசரி செலவுகளுக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத ஆடம்பரங்களுக்கும் செலவாகும். அதனாலதான் பலர் சம்பளத்துக்கு சம்பளம் வாழறாங்க. சைட்வாக்கர்ஸ் வகைகள் வருமானத்தால் ஏழைகள், இன்கம் புவர், ஓய்வூதியத்துக்காகவோ அல்லது நிதி நெருக்கடிக்காகவோ சேமிக்க மாட்டாங்க. அவங்க பணம் வெளிப்படையான ஆடம்பரங்களுக்கும் தற்காலிக சந்தோஷங்களுக்கும் போயிடும். வருமானத்தால் பணக்காரர்கள், இன்கம் ரிச், நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதைவிட அதிகமாக செலவு செய்றாங்க. ஒருத்தர் $50 சம்பாதிச்சு ஆனா அவருடைய செலவு $80 ஆயிருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா சுமார் 66 விழுக்காடு அமெரிக்கர்கள் இந்த வகையில தான் வர்றாங்க. அவங்க கிட்ட நிகர மதிப்பு, நெட்வொர்த், பூஜ்ஜியமா அல்லது எதிர்மறையா, நெகட்டிவ் இருக்கு. இந்த பாதை பாதுகாப்பானது இல்லை. ஏன்னா வேலை இழப்பு, மருத்துவ அவசரநிலைகள் போன்ற எந்தவொரு அதிர்ச்சியும் மீண்டு வர எந்த வழியும் இல்லாம இவங்களை நொறுக்கிடும். சரியான நிதி திட்டமிடலும் ஒழுக்கமும் இல்லாம நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிதி வெற்றியும் பாதுகாப்பும் ஒரு கனவாகத்தான் இருக்கும். அத்தியாயம் 4, உங்கள் செல்வம் நச்சுத்தன்மையுள்ளதா? இஸ் யோர் வெல்த் பீங் டாக்ஸிக்? பெரிய கார்கள், ஆடம்பரமான வீடுகள் மற்றும் விலையுயர்ந்த உடைகள் போன்ற காஸ்ட்லியான பொருட்களை வச்சுதான் செல்வத்தை நாம அளவிடுறோம். ஆனா இது உண்மையான செல்வமா? உண்மையான செல்வத்தை செல்வத்தின் மும்மூர்த்திகள், வெல்த் ட்ரினிட்டி என்று அழைக்கப்படும் 3 விஷயங்களால புரிஞ்சுக்கலாம். குடும்பம், ஃபேமிலி, கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு துணை நிக்கிற வலுவான உறவுகள். ஆரோக்கியம், ஹெல்த், ஒரு ஆரோக்கியமான மற்றும் கட்டுமஸ்தான உடல். சுதந்திரம், ஃப்ரீடம், உங்க இஷ்டப்படி வாழ்க்கையை வாழவும் உங்க முடிவுகளை நீங்களே எடுக்கவும் இருக்கிற உரிமை. செயற்கை செல்வம், ஆர்டிஃபிஷியல் வெல்த் vs உண்மையான செல்வம், ட்ரூ வெல்த், போலியான பணம், பணக்காரன்கிற ஒரு மாயையை உருவாக்கி உண்மையான பணத்தை அழிச்சிடும். எம்.ஜே. ஒரு பழைய அபார்ட்மெண்டை பார்க்கும்போது பக்கத்துல ஒரு சொகுசு கார் நிறுத்தப்பட்டிருக்கும். அந்த உரிமையாளர் பணக்காரர் இல்லை. அவர் பணக்காரர் போல காட்டிக்கொள்ளத்தான் முயற்சி செஞ்சாரு. இதுதான் செயற்கை செல்வம். உதாரணமாக, ஹென்றி சுகர்னோ என்ற ஒரு நல்ல சம்பளம் வாங்கும் ஊழியர் நீச்சல் குளம், 5 கார் நிறுத்தக்கூடிய கேரேஜ் உள்ள ஒரு கனவு வீட்டை கட்டி தான் வெற்றி அடைஞ்சிட்டதாக நினைச்சாரு. ஆனா வேலைப்பளு அதிகமாச்சு. அவர் தன்னோட நாளின் பெரும்பகுதியை வேலை பார்க்கறதுக்கும் பயணம் செய்யறதுக்கும் செலவிட்டார். செயற்கை செல்வத்தை துரத்தி ஹென்றி உண்மையான செல்வம், குடும்பம், ஆரோக்கியம் மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றை இழந்தார். உண்மையான செல்வம் என்பது உங்களுக்கு நிம்மதியை தருவது, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவது மற்றும் உங்கள் மன அமைதி, உறவுகள் மற்றும் முடிவெடுக்கும் சுதந்திரத்தால் வரையறுக்கப்படுகிறது. அத்தியாயம் 5, பணத்தை துஷ்பிரயோகம் செய்தால் பணமும் உங்களை துஷ்பிரயோகம் செய்யும். மிஸ்யூஸ் மணி அண்ட் மணி வில் மிஸ்யூஸ் யூ. பொதுவா மக்கள் அதிக பணம் சம்பாதிக்கும் போது அவங்களுடைய செலவுகளும் கடன்களும் அதே வேகத்துல அதிகரிக்குது. இதன் விளைவு என்னன்னா நீங்க கடன்களை அடைக்கிறதுக்காக ராப்பகலா வேலை செய்வீங்க. இது மன அழுத்தத்தையும் எரிச்சலையும் உண்டாக்கி உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால்தான் பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு மக்கள் சொல்றாங்க. பணம் உங்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுக்கும்போதுதான் உண்மையான சந்தோஷம் வருது. எம்.ஜே.யின் பாடம். எம்.ஜே. ஒரு கட்டுமான தளத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. அதிகமா சம்பாதிக்கணும்கிற ஆசையால ஈர்க்கப்பட்டு அவர் ஒரு விலையுயர்ந்த ஸ்போர்ட்ஸ் காரை வாங்கினாரு. ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதிக செலவுகளால அவர் சிக்கிக்கிட்டாரு. அவர் நினைச்சாலும் வேலையை விட்டுட முடியல. சீக்கிரமே அந்த ஸ்போர்ட்ஸ் கார் அவரோட மன அமைதியை எடுத்த ஒரு சுமையா மாறிடுச்சு.
இந்த கதைகள் நமக்கு கத்துக் கொடுக்கிறது என்னன்னா, நீங்க பணத்தை புத்திசாலித்தனமா பயன்படுத்தலைன்னா அது உங்களை கடன்கள் மற்றும் துன்பத்தில சிக்க வைக்கும். அத்தியாயம் 6 செல்வம் பொறுப்புணர்வை கேட்கிறது. வெல்த் டிமாண்ட்ஸ் அக்கவுண்டபிலிட்டி. ஹிட்ச்ஹைக்கிங் பத்தி கேள்விப்பட்டு இருக்கீங்களா? அதாவது பயணம் செய்யும்போது மத்தவங்க கிட்ட லிஃப்ட் கேட்கிறது. இது ரிஸ்கானது மற்றும் நிச்சயமற்றது. பலர் தங்கள் வாழ்க்கை மற்றும் நிதி திட்டங்களையும் இப்படித்தான் செய்றாங்க. தங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பை மத்தவங்க கிட்ட கொடுத்துடறாங்க. இதுல இருந்து வெளிவர ஒரே வழி பொறுப்பை எடுத்துக்கொள்வதுதான். இதுக்கு அர்த்தம் உங்க தவறுகளை ஒத்துக்கிறது, மேலும் அதை மீண்டும் மீண்டும் செய்யாமல் அதுல இருந்து கத்துக்கிறது. எம்ஜேயின் நண்பர் மெக்சிகோல தன் ஐடி கார்டை தொலைச்சு ரொம்ப வருத்தமா இருந்தாரு. தவறு அவருடையதுதான். ஏன்னா முக்கியமான ஆவணங்கள் தன் பர்சுல இருக்குன்னு தெரிஞ்சும் அவர் கவனக்குறைவா இருந்தார். அவர் தன் பழக்கங்களை சரி செய்யறதுக்கு பதிலா தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவரா ஆக்கிக்கிட்டார். பொறுப்புணர்வுன்னா உங்க செயல்களுக்கு நீங்களே சொந்தம் கொண்டாடுவது. மத்தவங்களை சார்ந்து இருப்பவங்க கிட்ட செல்வம் ஒருபோதும் நிலைச்சு இருக்காது. தங்கள் வாழ்க்கை மற்றும் நிதி முடிவுகளை கட்டுப்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது. அத்தியாயம் 7 உங்களுக்கு விற்கப்பட்ட போய் த லாய் யூ வே பின் சால்ட். ஸ்லோ லேன்ல இருக்கிறவங்க சைட்வாக்கர்ஸை விட கொஞ்சம் பரவாயில்லை. ஸ்லோ லேனர்ஸ் தங்கள் தவறுகளை ஒத்துக்கிட்டு அதை திரும்ப செய்யாம இருக்க முயற்சி செய்றாங்க. ஆனா ஸ்லோ லேனோட பிரச்சினை என்னன்னா, ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக தங்கள் இப்போதைய வாழ்க்கையை முற்றிலும் தியாகம் செய்றது. ஸ்லோ லேனர்ஸ் கடினமா உழைக்கிறது, சேமிக்கிறது மற்றும் ஒரு நாள் நிதி சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புறாங்க. ஒருத்தர் நல்ல வேலை, பணத்தை சேமிக்கிறது மற்றும் ஒரு நாள் பணக்காரராகட்டுங்கிற பழைய ஆலோசனையை பின்பற்றி ஒரு சட்ட நிறுவனத்தில வேலை செஞ்சாரு. அவர் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் வேலை பார்த்தாரு. அடுத்த வாரத்துக்காக தயாராகிறதுக்கு வார இறுதியில கூட வேலை செஞ்சாரு. 12 வருஷ கடின உழைப்புக்கு பிறகு அவர் சோர்வடைஞ்சாலும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருந்தது. ஆனா 51 வயசுல திடீர்னு மாரடைப்பால இறந்துட்டாரு. எதிர்காலத்துக்காக வாழ்ந்து தன் முழு இளமையையும் அவர் வீணடிச்சிட்டாரு. இந்த கதை ஸ்லோ லேன்கிற போய் எவ்வளவு ஆபத்தானதுன்னு காட்டுது. வாழ்க்கை சமநிலையோடு இருக்கணும், ஒவ்வொரு நொடியும் முழுசா வாழணும். அத்தியாயம் 8 செல்வத்திற்கான ஷார்ட்கட் ஃபாஸ்ட் லேன். வெல்த் ஷார்ட்கட் த ஃபாஸ்ட் லேன். இதுவரைக்கும் நாம சைட்வாக் மற்றும் ஸ்லோ லேன் பாதைகளை பார்த்தோம். இதுல ஒன்னுல இளமையையும் இன்னொன்னுல ஓய்வூதியத்தையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா உங்களுக்கு ரெண்டையும் அனுபவிக்க வாய்ப்பு கிடைச்சா என்ன ஆகும்? அதுதான் ஃபாஸ்ட் லேன் அற்புதம். ஃபாஸ்ட் லேன் உங்கள் இளமையை முழுசா வாழவும் வயதான காலத்தையும் அனுபவிக்கவும் அனுமதிக்குது. இந்த வழியை பின்பற்றுவதன் மூலம் நீங்க இளம் வயதிலேயே கோடீஸ்வரர் ஆகலாம். சூமா மற்றும் ஆசூர் கதை. ஒரு ராஜா சூமா மற்றும் ஆசூர்னு 2 மருமகன்களிடம் பிரமிட் கட்டும் வேலையை கொடுத்தாரு. ஆசூர் ஸ்லோ லேன் கல்லை தூக்கி ஒரு சதுர அடித்தளத்தை அமைக்க ஆரம்பிச்சாரு. கடினமாவும் நீண்ட காலமும் உழைச்சாரு, அதிக நேரம் மற்றும் சக்தியை செலவிட்டார். சூமா ஃபாஸ்ட் லேன் ஆரம்பத்துல ஒரு கல்லை கூட தூக்கல. தன்னோட வேலையை எளிதாக்க ஒரு சிறப்பு இயந்திரம், ஒரு தூக்கும் சாதனத்தை உருவாக்குவதில் பிஸியாயிருந்தாரு. அந்த இயந்திரம் கட்டி முடிச்ச பிறகு கற்களை விரைவா தூக்கி வைக்க முடிஞ்சிச்சு. இதன் விளைவா சூமா 26 வயசுல பிரமிடை கட்டி முடிச்சாரு. சூமா ஃபாஸ்ட் லேன்ல இருந்தாரு, விரைவான வெற்றி அடைய புத்திசாலித்தனமான வேலையையும் அறிவையும் பயன்படுத்தினாரு. இந்த கதை நமக்கு கத்துக் கொடுக்கிறது என்னன்னா, ஃபாஸ்ட் லேன் வெறும் கடின உழைப்பை மட்டும் இல்லாம விரைவான மற்றும் சிறந்த முடிவுகளுக்கு புத்திசாலித்தனமான வேலையையும் கேட்கிறது. முடிவுரை தி மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் புத்தகம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. வாழ்க்கையில உண்மையான மாற்றம் வேணும்னா நாம் சிந்திக்கிற மற்றும் வேலை செய்யற முறையை மாத்தணும். பணக்காரர் ஆகிறதுக்கு சரியான வழி சைட்வாக் அல்லது ஸ்லோ லேன் இல்ல, அது ஃபாஸ்ட் லேன் தான். ஃபாஸ்ட் லேன் வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, அது சந்தோஷம், சுதந்திரம் மற்றும் திருப்தி நிறைந்த வாழ்க்கையை வாழறது. நேரம்தான் மிகப்பெரிய செல்வம்னு இது கத்துக் கொடுக்குது, மேலும் அதை வீணாக்கிறதுக்கு பதிலா நாம் நம் நிபந்தனைகளின்படி வாழணும். உண்மையான செல்வம் என்பது வெறும் வங்கி கணக்கு இருப்பு இல்ல, அது உங்க நேரம், ஆரோக்கியம் மற்றும் அன்பானவர்களோட கழிக்கிற தருணங்கள்னு இந்த புத்தகம் விளக்குது. அதனால நீங்க உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் உங்க கனவுகளை நிறைவேற்றவும் விரும்பினா ஃபாஸ்ட் லேன் சிந்தனையை ஏத்துக்கோங்க.